ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண போகிறோம். உங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் தேவையே இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இப்போது இந்த 5ல் நம்ம ஒரு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து தனியாக வைக்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்டிக். இதில் நம்ம ப்ரௌன் பெயிண்ட் அடிப்போம். அதுக்கப்புறமா இந்த 4ஐ நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டை நீங்கள் விட்டுடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் போட போகிறோன்னா அது சைடில் இருக்க கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டில் கொஞ்சம் 2 சைடும் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் செகண்டில் எடுத்த மாதிரி தேர்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4த்தில் குட்டியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணலைல்ல, இந்த ஷேப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அந்த மாதிரி வராது. அதனால் இதில் கொஞ்சம் சைடில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம 2 சைடுமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம மார்க் பண்ண இடத்துல இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டோடதுலேருந்து செகண்ட் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதோட குட்டியாக இருக்கும் இந்த ஸ்டிக். இப்போ நம்ம தேர்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு ஸ்டிக்கோட 4th ஸ்டிக் இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணியாச்சு. ஸோ அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிக்கை பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் கலருக்கு, அதாவது எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஓரமாக, அந்த ஸ்டிக்கை இப்படி வைப்பீங்க. நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து ஒட்டுவோம். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் அக்லரி கலர்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கலர்ஸில் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரீன் எடுக்கிறேன். இப்போ இந்த க்ரீனில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணதை அடிக்க போகிறோம். நம்ம தனியாக ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சோம்ல, அதில் நீங்கள் ப்ரௌன் தான் அடிக்க போகிறீங்க. அதனால் அது நீங்கள் க்ரீன் அடிக்க தேவையில்லை. அதோடு அதை கட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ நான் க்ரீன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்னோ கவர் ஆகிருக்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணுன்னா நீங்கள் வேறு கலர்ஸில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நார்மல் கிறிஸ்மஸ் ட்ரீக்காக க்ரீன் அடிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கில் நம்ம க்ரீன் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கில் இப்போ நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஸ்டிக்கு காயட்டும். இப்போ இதையும் நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. நல்லா டார்க்காக இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கையும் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கை பெயிண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஸ்டிக். நம்ம இதையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரௌன் அடிக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கில் நான் இந்த ப்ரௌன் தான் அடிக்க போகிறேன். இது நீங்கள் அந்த ஸ்டிக்குக்கு ஃபுல்லாக அடிக்க போகிறீங்க.
இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போது கையெல்லாம் ஆகும், அது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌன் எடுத்துக்கோங்க, நான் அது கீழே வைக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பெருசாக எடுத்த க்ரீன், அப்புறம் அதோட கொஞ்சம் குட்டி, அதை விட கொஞ்சம் குட்டி, அதோட கொஞ்சம் குட்டி, அதை எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம பண்ண ஸ்டிக்ஸ், அது மேலே பெயிண்ட் பண்ணதெல்லாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபெவிகால் வச்சு இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்ட போகிறேன். கீழே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக விடக்கூடாது, அதுக்கு மேலே வந்து நான் ஒட்ட போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக கம் ஒட்டிட்டேன். பெருசாக இருக்க ஸ்டிக் எடுத்து இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அந்த ஸ்டிக்கோட சென்டரில் நீங்கள் இதை ஒட்டணும். இந்த மாதிரி இருக்கும். அந்த கம் வந்து காஞ்சதுக்கப்புறமா போயிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் ஒட்டணும்ல, அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம இதோட கொஞ்சம் குட்டியாக இருக்க ஸ்டிக்கை வந்து ஒட்ட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கேப்பில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் குட்டியாக இருக்க ஸ்டிக் எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னும் குட்டியாக இருக்க ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இன்னும் லாஸ்ட்டு ஸ்டிக் இருக்குது, அதையுமே கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டிக்கோங்க. மேலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போவே நம்மளுக்கு ஒரு ட்ரீயோட ஷேப் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ஸ்டார் ஒட்டுவோம், அதாவது ஸ்டார் வைப்போம். இது வந்து ஒட்டுறதுக்காக நான் இப்போ வந்து இந்த ஸ்டார் எடுத்திருக்கேன், ஃபோமில் பண்ண ஸ்டார். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒட்ட போகிறேன். இப்படி மேலே உங்கள்கிட்ட என்ன கலர் ஸ்டார் இருக்கோ அதை நீங்கள் ஒட்டிக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டார் வேணுமோ அதை ஒட்டிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் கூட இதை பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கம் போட்டுட்டேன், இதை ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒட்டியாச்சு. இப்போ நம்ம பண்ணது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ இதில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஸ்டிக்கரில் எடுத்திருக்கேன், ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உள்ள ஸ்டார்ஸை ஒட்டிக்கிறேன். இதில் நான் வந்து சில கலர்ஸ் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை ஒட்டிக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பீட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இதை ஒட்டிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த ட்ரீ. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்ஸ்டாக ஒட்ட போகிறேன். இப்போ உங்ககிட்ட நான் சொன்னேன் நான் பீட்ஸை ஒட்டலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட இப்போ பீட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், என்கிட்ட ரெட்டும் இன்னொரு கலர் ஒயிட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெட்டை ஒட்டிக்கிறேன். இதையும் நான் வந்து ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட போகிறேன். பாருங்கள், நீங்கள் நிறைய கம் போட்டிங்கன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த பீட்ஸ் வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கம்மை வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நான் கம்மை வச்சுருக்கேன். ஸோ இங்கெல்லாம் தான் அந்த பீட்ஸை ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பீடை ஒட்ட போகிறேன். ரெட் கலர் பீடை ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க.
நான் சொன்னேன் உங்ககிட்ட என்கிட்ட வந்து இன்னொரு கலரும் இருக்குன்ட்டு. இதுதான் அந்த கலர். ஸோ இதையுமே நான் வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இதை ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நீங்கள் இந்த பீட்ஸை ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கம் எல்லாம் மீதி வெளியில் வந்துடும். ஸோ கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீட்ஸ் ஒட்டுறதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் 2 லைன்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய பீட்ஸ் வச்சோடனே மேலே இருக்க அந்த ஸ்டார் மட்டும் கொஞ்சம் டல்லாக தெரியுது. அதனால் நான் ட்ரீ மேலே ஒட்டினேன் அந்த எல்லோ ஸ்டாரை வந்து அந்த ப்ளூ ஸ்டார் மேலே ஒன்று வைக்க போகிறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த எல்லோ ஸ்டாரை நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, அப்படி வேணான்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒட்டிட்டோம். அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. நம்மளோட ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு மாட்டுறது மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரிப்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து கொஞ்சமாக இந்த ப்ளூ ரிப்பனை கட் பண்ணிக்க போகிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து ஒரு ஸ்டேப்லர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை வந்து ஸ்டேப்பிள் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இதை ஸ்டேப்பிள் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ட்ரீயை திருப்பிட்டு அந்த ஸ்டார் இருக்க இடத்துல கொஞ்சமாக கம் போட்டு அந்த ரிப்பனை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கம் போட்டு அதை ரொம்ப கம் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அது ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட ட்ரீ. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு ட்ரீ பண்ணியிருந்தேன். இது காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு நீங்கள் அந்த ட்ரீயை பார்த்தே புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் நிறைய பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். அதில் வந்து கம்மியாக ஒட்டியிருக்கேன். இதில் ப்ளூ ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா அந்த கம்லாம் இப்படி தெரியும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயையும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.